வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுடைய மானம் இலங்கையில சந்திச்சிருக்குதுங்க. தமிழ்நாட்டுடைய மானத்தை கப்பல்ல ஏத்தி அனுப்பிட்டானுங்க. நாடாளுமன்றத்துல கேவலமா பேசிட்டு இருக்காங்க விஜய் ஆட்சியர். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுகவுல இருந்து ஒரு ஆளா புடிச்சு குதிரை பேரம் நடத்தி வர்றாங்க இல்லையா, அதுல பேசின ஒரு அம்மா முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடின்னு சொல்லி அசிங்கப்பட்டிருக்கிறாங்க. இதை தாண்டி திருப்பூர்ல இஸ்லாமிய பெண்கள் ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டின் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு விஜய் ஆட்சி எதிர்த்து பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் மிகப்பெரிய பேரணியை நடத்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி மதுராந்தகத்துல கூட்டம் நடந்துச்சு. பல கட்சியை சேர்ந்தவர்கள் பொதுன்னு வந்து தாவேக்கால சேர்றதா சொல்லிதான் கூட்டமே நடத்தினாங்க. கடைசியில பாஜகவுக்கு டஃப் கொடுத்திருக்கிறாங்க. எப்படின்றீங்களா? இந்த காலிச்சேர்ல தான், காலிச்சேரை பார்த்து கதறி இருக்கு ஆதவர்ஜுனா. என்ன நடக்குது தோழர்களே? என்ன நடந்தாலும் நான் போடுற வேஷத்தை போட்டுதான் ஆவேன் அப்படின்னு தாவேகா கும்பல் திசை திருப்புகிற அயோக்கியத்தனமான ஒரு அரசியலை தொடர்ந்து செய்துட்டே இருக்கிறாங்க. 50 பெண்களை பாலியல் இச்சைய தூண்டி அவங்கள பொருளாதாரம் சுரண்டல் செய்து அவங்க பாலியல் தொழிலாளியா மாத்தி பல பேரோட அவங்கள பாலியலா இருக்க வச்சு எத்தனை அயோக்கியத்தனத்தை ஒருத்தர் செஞ்சிருக்கான் தாவேகாக்காரன். அதை நம்ம பேசாமே கடந்து போறோமே. அது குறித்து பெருசு எங்க ஒரு இடத்துல ஒண்ணு நடந்த பிறகு சார் யார் அந்த சார், யார் அந்த சார் அப்படின்னு கேட்ட அயோக்கியர்கள்லாம் எங்க நான் கேட்கிறேன். இத்தனை படுகொலைகள், இத்தனை கொலைகள், இத்தனை வல்லுறவு பேசுறதே இல்லையே நம்ம. எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. ஆனா எல்லாரும் பேசலனாலும் உண்மையில மனசாட்சி இருக்கிற பெண்கள் களத்துக்கு வருவாங்கல்ல. ஏன்னா 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு, 5000 ரூபாய் வாங்கிட்டு, 25,000 வாங்கிட்டு நான் ரீல்ஸ் போடுறேன் அப்படின்னு உருட்டி விட்டு பொய்யை உண்மையாக மக்கள் மன்றத்துல கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிற ஒரு சோத்து பொழைக்கு கும்பல் இருக்குல்ல, அவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க. திருப்பூர்ல உழைக்கிற மக்கள், அதுலயும் அங்க இருக்கிற இஸ்லாமிய பெண்கள் எல்லா போராட்டத்துக்கும் முன்னாடி நின்று போராடக்கூடியவங்க. ஜாகின் பாக்கல அத்தனை 1000 பெண்கள் உட்கார்ந்து தனக்கான உரிமைக்கு போராடின ஒரு ஊர் திருப்பூர். அங்க பெண்கள், இஸ்லாமிய பெண்கள், குறிப்பாக தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த பெண்கள் மிகப்பெரிய பேரணி நடத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பாலியல் ரீதியாக பெண்கள் சுரண்டப்படுறாங்க, வெளியே நடமாடவே பயமா இருக்கு. 80 வயது மூதாட்டிய 53 வயசு ஒரு ஆளு ரேப் பண்ண ட்ரை பண்ணி மக்கள் அடிச்சு விரட்டி இருக்காங்க. ஐஜி வீட்டு முன்னாடி திருச்சியில ஒரு பெண்ணை காதலிச்சவன் கழுத்த துப்பட்டாவை போட்டு நெரிச்சு தலையில கல்ல தூக்கி போடுறான். 10 வயது குழந்தைய கூட்டிட்டு போய் ஒரு சாக்லேட் கொடுத்து கூட்டிட்டு போய் பாலியல் வல்லுறவு செய்து அடிச்சு கொண்டு மூஞ்சி முறலாம் ஒட்டச்சு பல்லெல்லாம் உடைச்சு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு போறோம். இவ்வளவு சைக்கோத்தனமான கொலைகள் நம்ம குழந்தைங்க மேல நடக்குதுங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கவங்க ரோட்டுக்கு வரத்தானே செய்வாங்க. அது மாதிரிதான் ரோட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதுலயும் இன்னைக்கு காலையில எல்லாம் 3 வயது குழந்தை சொல்ல முடியல, ஆனா சொல்லணும். அந்த குழந்தைகளுடைய பிறப்புறுப்புலையும் பின்னாடியும் மலம் போற அந்த தொலைலையும் கடுமையான ரத்த கசிவுல அந்த குழந்தை இறந்திருக்கு. டே, நீங்களா மனுஷங்களாடா அப்படின்னு கேட்க வேணாமா? அது வட இந்திய குழந்தைன்னா நீங்க தூக்கி போட்டுருவீங்களா? நம்ம பொம்பளைங்க நின்று களத்துல பேசலையா? கதறி கதறி எப்படி கண்ணீர் விடலையா? முதல்ல இதை எதிர்த்து களத்துல அரசியலா நிக்கிற பெண்களை பாருங்க. இன்னொன்னு என்ன தெரியுங்களா? ஒரு அம்மா கதறுது. அந்த குழந்தை யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா அது 3 வயசு குழந்தை, என் வீட்டுக்குள்ளதான். அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தைய ரேப் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு அலையிறீங்களேடா அப்படின்னு அந்த அம்மா போய் நின்று கதறினாங்க பாரு. எந்த குழந்தை, யாரு, சொந்தமா, பந்தமா, மொழியில எனக்கு சொந்தக்காரனா, இனத்துல சொந்தக்காரனா, எனக்கு எந்த சொந்தமும் இல்ல. வட இந்தியால இருந்து பழக வந்த குடும்பத்துடைய குழந்தை. ஆனா நான் நிப்பேண்டான்னு ஒரு பொண்ணு நின்னா பாருங்க, பாருங்க. ஒரு தாயா கேக்குறேன், ஒரு தாயா குமரி கேக்குறேன். காலையில இருந்து அந்த நியூஸ் கேட்டதுல இருந்து என்னால வீட்டுல இருக்க முடியல. அந்த குழந்தை யாரு எவங்கன்னா எனக்கு. இதுக்கு இடையிலதான் இலங்கையில காரி துப்பி இருக்கிறாங்க. அதுல என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க? இலங்கையில இருக்கிற நாடாளுமன்றத்துல அமர சம்பத்துன்னு ஒரு ஆளு, அது சிங்கள, அந்த ஆளு அசிங்கமா தமிழ்நாட்டை பேசியிருக்காருங்க. உங்களை மாதிரிதான் பொய் பொய்யா சொல்லி, பொய் மேல பொய் சொல்லி
விஜய் ஆட்சிக்கு வந்திருக்கான் அப்படின்றாரு. தமிழ்நாட்டுல அதுக்கு பாதி பேருக்கு தெரியாது, இருந்தாலும் பொய் சொல்றான்னு. பாதி பேர் அதை மூடி மறைச்சு காசை கொடுத்து வட இந்தியாவில இருந்து ஏன் சைனாவில இருந்து ஏன் பாகிஸ்தான் வரைக்கும் பேச வச்சிட்டு இருக்காங்க. அந்த ஐடியெல்லாம் காசை போட்டுவிட்டு வெளிநாட்டு ஐடிகள்லாம் இன்னைக்கு அண்ணன் விஜய புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செட்டப் புகழ்ச்சிக்கும் போட்டு பொழக்கிறது வித்தியாசம் இருக்கு. இலங்கையில நம்ம எதிரிங்க, நம்ம இனத்தை அழிச்சவனுங்க அங்க நின்று கொக்கரிச்சு காரி துப்பிட்டு இருக்கான் பாருங்க. හෙට අනිද්දාට තියෙන කච්චති උදූපතත් කෙලවලා ගයිද දන්නේ නැහැ. දැන් විජේ ඇවිල්ලා තියෙන්නේ. විජේ කච්චති උදූපතල දර මැතිනීට පින් සිද්ධ වෙන්න ගත්ත කච්චති උදූපතලත් හෙට අනිද්දා විජය කෙලීද කියලා අපි දන්නේ නැහැ. දැන් හැබැයි ඕගොල්ලෝ කිව්වා වගේම විජෙත් පච කෙලලා ඕගොල්ලෝගේ රත්තරන් දෙනවා අරවා දෙනවා කියලා මිනිහත් තරන් තියෙන්නේ. මිනිහටත් හෙට අනිද්දාට විජේටත් කරගෙන යන්න පුළුවන් වෙයිද දන්නේ නැහැ. ඒ මොකද තමිල්නාඩුව නැද්ද? ඒක නිසා මීනගේ එක இது இடையிலதான் அதிமுகவுல இருந்து அப்படியே சல்லியா நொறுக்கி கூட்டிட்டு போயிட்டு இருக்காப்ல. யாரு? நம்ம அண்ணாத்த தூய சக்தி. நீ தூய சக்தியா இருந்தா இன்னொரு கட்சியில ஜெயிச்ச எம்எல்ஏக்களை 4 பேரை உங்க கட்சியில சேர்த்திருப்பியா? ராஜினாமா பண்ண வச்சு 4 பேரை சேர்த்திருப்பியா? அவங்களுக்கு யாருங்க ஓட்டு போட்டது? அதிமுகவுக்காக மக்கள் ஓட்டு போட்டது. அவங்களை எப்படி நீ தூய சக்தி எப்படி சேர்த்துக்கிட்ட? அப்ப இங்கே தாவேக்காவுக்கு ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. எப்படி பாஜகவுக்கு ஒரு வாஷிங் மிஷின் இருக்கோ அது போல அதுக்குள்ள போட்டா எல்லாரும் தூய சக்தி ஆயிடுவாங்க. தீய சக்தி பூரா தூய சக்தி ஆயிடும். கட்சிகளை உள்ள நுழைஞ்சுக்கிட்டு ஆள் பிடிக்கிற வேலையை பாக்குறாங்க கூச்ச நச்சம் இல்லாம. இதுக்கெல்லாம் ஃபண்டு கொடுக்கறது யாருடானா மாமனார் சொத்து ஆட்டையை போட்ட ஆதவர்ஜுனா. கூச்சமே இல்லாம அதிமுகவை ஒட்டச்ச அந்தல சிந்தலையாக்குறான். நீங்க ஒன்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பக்கா RSS பிளான். திரும்ப நான் சொல்றேன், இது RSS பிளான். இங்க திராவிட இயக்கங்கள் தான் அவங்களுக்கு அடங்காத ஒரு இயக்கம். திராவிட இயக்கங்கள் ஒருபோதும் அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு அடிபணியாது. அது அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும். ஏன் இருமொழி கொள்கை தானே 2 கட்சிக்கும் பொதுவான விஷயம். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க மீறி எதையா திணிச்சிருவீங்களா? இங்க இருக்கிற கொள்கைக்கு எதிரா, மாநில சுயாட்சிக்கு எதிரா? அதுல எல்லாம் என்ன அடிக்கிறாங்கன்னு ஒரு கட்சியா உடைச்சிட்டு இருக்கான். முதல்ல அதிமுகவை அந்தல சிந்தலையாக்குறாங்க கடந்த 10 வருஷத்துல. இப்ப திமுகவை தனிமைப்படுத்துகிற முயற்சியில இறக்கிறாங்க. ஆனா உங்க அப்பனுக்கு பார்த்தாலும் அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னைக்கு அதிமுகவுல இருந்தும் பல்வேறு கட்சிகள் இருந்தும் ஆயிரக்கணக்கான பேரு சேர போறாங்க. தாவேக்காலுன்னு ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டு பார்த்தா ஏங்க பாஜகவுக்கே டஃப் கொடுப்பாங்க போல இருக்கு. பாஜக தான் பொதுவா காத்தாடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதிமுக அவங்களோட சுயந்த புத்தத்துக்காக காத்தாடுற பெஞ்ச வச்சுக்கிட்டு கதறிட்டு கிடப்பானுங்க. கடைசியில தாவேக்காவுக்கும் அதான் நிலைமை. 4 மணிக்கு தொடங்க வேண்டிய நிகழ்ச்சியை 7 மணிக்கு தொடங்குனா மொத்த சேரும் காலியா கிடக்குங்க. மொத்த சேரும் காலியா கிடக்கு. அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு கதறிட்டு இருக்கானுங்க. அதுல யாரு கேட்டாங்க? ஆதவர்ஜுனாவா? ஹே, நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு தமிழ்நாட்டுல உன்னை மதிக்கிறது இல்லை. அதுவும் ஏதோ ஒரு ஃப்ளூக்ல நீங்க ஏதோ நல்லது பண்ணிடுவீங்க நம்பி ஒரு கூட்டம் ஏமாந்து போச்சு. அந்த ஏமாந்த கூட்டம் அந்த 40 நாள்ல உங்க லட்சணம் தெரிஞ்சு போச்சு. 34 நாள்ல உங்களை தூக்கி எறியறதுக்கு தயாராயிடுச்சுன்றதுதான் இந்த காலிச்சர் உங்களுக்கு கற்பிக்கிற பாடம். அப்ப ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. இளைஞர்கள் ஒருத்தர் நடுரோட்ல நின்று அடிச்சுட்டு இருக்காங்க. காவல்துறையை சேர்ந்த ஒருத்தரை இன்னைக்கு தாவேக்காரங்க விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. தாவேக்கா கும்பல் தான் சிங்கப்பெண் படையை சேர்ந்த ஒரு பெண்ணை பாலியெல்லாம் அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணி 100 நம்பர்ல போன் அடிச்சு அவங்க போய் காப்பாத்தி இருக்கிறாங்க. இப்ப காவல்துறை பெண்களை காப்பாத்துறதுக்கே காவல்துறை வர வேண்டி இருக்கு. இந்த லட்சணத்தெல்லாம் வேற யாரு போய் காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? பாருங்களே, சிரிப்பால்ல. எங்க தமிழ்நாட்டு அரசியல அவ்வளவு எளிமையா இடம் போட்டுறாதீங்க. ஒரு தடவை உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. இந்த 34 நாள்ல நீங்க ஆடின ஆட்டம் பயங்கரமான ஆட்டம். இன்னமும் போய் சொல்லி மறைச்சுக்கிட்டு ரீல்ஸை போட்டுக்கிட்டு நாங்கள் ரீல்ஸ்லயே நாங்க குடும்பம் நடத்துவோம் அப்படின்னு குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க. ஆனா மக்கள் விழிப்படைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, குப்பையில் மாதிரி இப்படி தூக்கி இப்படி நொட்டாங்கையில வீசிடுவாங்க. பாத்துருங்க மிஸ்டர் விஜய்.